சிஎஸ்கே ஆக்ஷன்ல எந்த பிளேயரை தான் எடுக்க போறாங்க? கேமரோன் கிரீனுக்கு போவாங்களா, போக மாட்டாங்களா? இல்ல டேரல் மிச்சல், ஜேசன் வால்டர் மாதிரி ஆல்ரவுண்டர் எடுக்க போறாங்களா? மேக்ஸ்வெல், ரசல் மாதிரி பிளேயர்லாம் ஆக்ஷனுக்கே வர போறது இல்ல. அண்ட் தென் டூப்ளேசிஸ், மொயினலியும் ஆக்ஷனை குயிட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் பிஎஸ்எல் விளையாட போறாங்களா? இன்னும் ஐபிஎல் பத்தி நிறைய அப்டேட் வந்திருக்கு. வாங்க இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் பட்டனை மட்டும் ஹைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல் ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து கேகேஆர்ல பவர் கோச்சா இருக்க போறாராம். இதுல என்ன கேகேஆர் பண்ணிருக்காங்கன்னா, ஆண்ட்ரே ரசல் வேற எதனா டீமுக்கு போனா அந்த டீம் ஸ்ட்ராங் ஆயிரும் சொல்லிட்டு ஆண்ட்ரே ரசல அவங்க டீம்லயே கோச் ஆக்கி அவர் வந்து வேற டீம்ல போய் எவ்வளவு சேலரி வாங்க போறாரோ அதே சேலரிய ஆண்ட்ரே ரசலுக்கு கோச்சா அந்த சேலரி கொடுக்க போறாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய அபிஷியல் பேஜ்ல அந்த மாதிரி தான் சொல்றாங்க. கேகேஆர் இந்த மாதிரி பண்றது ரைட்டாராங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் மேக்ஸ்வெல்ல பத்தி வரலாம். மேக்ஸ்வெல் வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலையா. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, நம்பர் 8க்கு மேக்ஸ்வெல் பர்ஃபெக்டா இருப்பாரு, அவர் நம்ம டீம்ல எடுத்தா டீம் ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருக்கும் போது மேக்ஸ்வெல் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா, அவர் வந்து ஐபிஎலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரே டிசைட் பண்ணிட்டாரு போலகுது. நம்மளோட வேல்யூ ஐபிஎல்ல குறைஞ்சிருச்சு, ஒரு பிஎஸ்எல் அதர் லீக்ல எல்லாம் கொஞ்சம் ஐபிஎல் விட எக்ஸ்ட்ரா சேலரி வரும்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் அந்த மாதிரி லீக்ஸ்ல போக்கஸ் பண்ண போறாராம். ஃபேப் டூப்ளஸும் அதே தான் சொல்லிட்டாரு. அவர் பிஎஸ்எல் தான் விளையாட போறாருன்னு அவர் அபிஷியல் பேஜ்ல சொல்லிட்டாரு. நாம எல்லாம் பெரிய பிளேயரை பத்தி பேசினா சிஎஸ்கே இந்த பிளேயரை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த பிளேயர் தான் மொயின் அலி என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் ஐபிஎலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல. இதுவும் 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க 4 பேரும் ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன கணக்கு தான் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, சென்னை, கொல்கத்தா டீமுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் முக்கியமா தேவைப்படுவாங்க. லைக் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரே ரசல் மாதிரிலாம் மினிமம் 10 கோடிக்கு போயிருப்பாங்க. எதுக்காக ஆக்ஷனை குயிட் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி மொயின் அலி இந்த வருஷம் அபுதாபி லீக்லயும் சரி, அண்ட் தென் எம்எல்சி T20 லீக்ல எல்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. எதுக்காக அவர் வந்து ஐபிஎலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலே தெரியல. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே நம்பர் 8ல ஒரு ஆல்ரவுண்டரை கண்டிப்பா எடுத்தாகணும். அந்த ஆல்ரவுண்ட் யாரா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்னு டேரல் மிச்சல் இப்ப இன்டர்நேஷனல் ஃபார்மேட்லயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. இல்லனா ரச்சின் ரவீந்திராவை நீங்க மறுபடியும் எடுத்தாகணும். அண்ட் தென் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. கேமரோன் கிரீன் கண்டிப்பா 35 கோடி போக போறாரு. எந்த டீமுக்கு மட்டும்தான் தெரியல. ஒன்னு கொல்கத்தா இல்லனா சிஎஸ்கே. இந்த 2 டீம்ல கண்டிப்பா ஏதோ ஒரு டீம் எடுக்க போறாங்க. பயங்கரமா ஆக்ஷன் இருக்க போது. ஆனா இவங்க 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆக்ஷன் மினிமம் பேலன்ஸா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் போக்கஸ் பண்ணாம நம்ம இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நிறைய அன்னோன் டேலண்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் டோர்னமெண்ட்ல பயங்கரமா பொழுகிறாங்க. புது டேலண்ட் வர போறாங்க. இவங்க 4 பேர் போனதுனால ஒரு 4 யங்ஸ்டர் வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன். அண்ட் தென் இவங்க 4 பேரோட இடத்த யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் புது பிளேயர் வந்தாதான் ஐபிஎல் இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே எந்த மாதிரி பிளேயரை ஆக்ஷன்ல எடுத்தா நல்லா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க.